இது பார்த்திங்கன்னா நம்மளோட குண்டு மல்லி பூச்செடிங்க. இதோட 2 டைம் பூ எடுத்தாச்சு. அதாவது காலையில் ஒரு ரவுண்ட் எடுத்தாச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்து எடுத்து முடிச்சாச்சுங்க. அது இல்லாமல் மறுபடியும் நம்ம உள்ளே வரும்போது அங்கங்கே பூக்கள் வந்து இருக்க தான் செய்யும். இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இந்தளவுக்கு பெரிய செடியாக இருக்கும்போது அதை தொலைவவே முடியாதுங்க. 1, 2 மிஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் இலைக்கு அடியில் மறைஞ்சிருக்கனால பெருசாக தெரியாது. அதனால் இதை வந்து ஈவினிங் ஒரு ரவுண்டு எடுப்பாங்க. பூக்கள் வந்து ஈவினிங் ஒரு ரவுண்டு எடுப்பாங்க. இப்போ சும்மா காட்டுக்கு இன்னொரு டைம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ எனக்கு நம்மளோட தோட்டத்துலேருந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிது. இப்போ நம்மளோட பூச்செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குங்க. இவ்வளோ நாள் வந்து பெருசாக பூச்செடியாக இருக்க மாதிரியே தெரியாது. நார்மலாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து நல்லா சூப்பராகவே செடி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது. ஆனால் அது பாருங்கள் எங்கே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து நம்ம தொலைவி எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப இது பண்ணும். இவ்வளோ நாள் இதுவரை வந்து ஒரு இதுக்கு மெஷினே இல்லை, மிஷினரியே பண்ண முடியாது அப்படின்னா அது வந்து நம்மளோட குண்டு மல்லிக்கு மட்டும்தான். மேன் பவர் வந்து அதிகமாக தேவைப்படுற ஒரே விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி குண்டு மல்லி பூ எடுக்கிறது தான். இதுலேருந்து எசென்ஷியல் ஆயில் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளோட தோட்டம் வந்து இப்படி இருக்குங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு ஏரியாவில் இருக்குது. திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோடு ஏரியா. நல்ல வெயில் இருக்க ஒரு ஏரியா. மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மண் காட்டில் வச்சா தான் வரும் அப்படின்ன மாதிரிலாம் சொன்னாங்க. நம்மளதெல்லாம் பக்கா களிமண் காடுங்க. ஏரி வந்து இதோ அங்கே இருக்கிறது வந்து ஏரியிலேருந்து தண்ணி ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மழை காலங்களில் அந்த வயலில் வச்சு ஊற்று வந்து செடியே ஃபுல்லாக அழிஞ்சிருச்சுங்க. ஒரு 2500 செடி வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. அடுத்து இந்த வயலில் வச்சுருக்கோம். இந்த வயல் வந்து எப்படின்னா கொஞ்சம் மேடாக இருக்கும். அங்கேருந்து வர தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வாய்க்கால் மூலியமாக வெளியே போயிடும். மேபி மழை காலங்களில் ஊற்று வந்தது அப்படின்னா வெளியே போயிடும். அந்தளவுக்கு இதுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். இப்போ சூப்பராக இருக்குது. அந்த மண்ணுக்கு வரும், இந்த மண்ணுக்கு வரும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம கரெக்டாக ஃபீட் கொடுத்து ஒழுங்காக வளர்த்தணும். அடியில் வந்து இந்த ஒரு மாதிரி பாறை இருக்குங்க. சொறி பாறை இருந்ததுன்னா செடி வந்து அந்தளவுக்கு நல்லா வளர்ச்சியாக வராது, தேர்ச்சியாக வராதுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி எல்லோயிஷாக அந்த மாதிரி வரும். பெருசாக பூக்கள் வந்து பிடிக்காது. செடி வந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக ஆகாதுங்க. நம்ம செடி அதாவது மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுட்டோம் அப்படின்னாலே செடி வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாக ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ரொம்ப பூக்களோட இது வந்து வரத்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட பூக்கள் வந்து எவ்வளோ வருது, அதாவது அதிகபட்சம் இந்த சீசனில் இப்போ வந்து 1 kg தான் வந்திருக்கு. ஆனால் செடி இப்போ இவ்வளோ பெரிய செடியில் ஒரு 300 குழி இருக்குங்க. அவ்வளோ இருந்துமே நமக்கு இவ்வளோ தான் வருது அப்படிங்கும்போது அப்போ இன்னும் செடி பெருசானால் தான் பூக்கள் வந்து வரும். சின்ன செடியில் 1 கிலோ 2 கிலோ வருமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் வராது. சின்ன சின்ன செடியிலேயே வருமா, இன்னும் வரலை அப்படின்னா வராது. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருவோங்க. Okay friends, thank you for watching and keep supporting.